கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், நாம் யாவரும் இணைந்து கர்த்தரை தொழுவோம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபம் செய்வோம். ரெண்டு மூன்று பேர் தேவநாமத்தில் ஒரு மனதாய் கூடுகையில் இருக்கின்றேன் நான் என்ற இயேசுவே, ஜெபம் கேட்டிட வாரும் மத்தியில் இருக்கின்றேன் நான் என்ற இயேசுவே, ஜெபம் கேட்டிட வாரும் மத்தியில். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தர்மியான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, இந்த ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டமாய் நீர் எங்கள் வாழ்விலே நீர் பாராட்டின ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய நன்மைகளையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து இம்மட்டமாக ஆண்டவரே, எல்லா தடைகளின் மத்தியிலும் சூழ்நிலைகளின் மத்தியிலும் உம்மை நாங்கள் ஜீவனுள்ள ஆண்டவராக ஆராதிக்கும்படியான இந்த ஆராதனை வேலைகளை தருகிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது இந்த ஆராதனை உமக்கு மகிமை கொண்டு வரட்டும். இந்த ஆராதனை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஆத்துமாவிற்கு ஆசீர்வாதமாக உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உமக்கென்று சாட்சியை ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனோ கேளும்
இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 76. 76ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவமுள்ளவரே, கொள்ளையுள்ள பற்புகளை பார்க்கிறோம், நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனிதருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கடினத்தினாலும் நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூடும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரில் எழுந்திருந்த போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. கோபம் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தெழினார். பிரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர்களிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றொன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிறங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். இப்பொழுதும் வேத படத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான்.
வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். இந்த வேளையிலும் நாம் கர்த்தரை துதித்து 2 பாடல்களை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம், பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் இங்கே காணலாம். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடியந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. இயேசுவை நாம் இங்கே காணலாம். பானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ, காலமெல்லாம் அவனியின் மேல்
வீசிடும் காற்றே நீ கர்த்தர் இயேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ? இயேசுவை நாம் இங்கே காணலாம். கண்ணீரண்டும் புடலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார். பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார். அஞ்சிடேன் என்றுமே ஜெயமே நான் அடைந்திடுவேன். பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார். அவர் மாண்பினால் என்னை மாற்றினிதும் அதிசயம் காட்டி நங்க செய்தார். அவர் மாண்பினால் என்னை மாற்றினிதும் அதிசயம் காட்டி நங்க செய்தார். ஜெயித்திடுவேன், மீட்டிடுவேன், தேவாவி என் மீது தங்குவார். ஜெயித்திடுவேன், மீட்டிடுவேன், தேவாவி என் மீது தங்குவார். பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார். அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, சோதித்து அறியும் கர்த்தரிவர். அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, சோதித்து அறியும் கர்த்தரிவர். தேர்ச்சி என்றும் உண்டாகும் காரியம் அவர் மீது சாட்டினேன். தேர்ச்சி என்றும் உண்டாகும் காரியம் அவர் மீது சாட்டினேன். பயங்கர பராக்கிரமம் செய்யும் தேவன் இருப்பதினார்.
பாப்ரேக்கர் நகர் திருச்சபையாருக்கு ஒரு திருமண அறிக்கை. நமது பாப்ரேக்கர் நகர் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையை சேர்ந்த நவி மும்பையில் கன்சோலியில் வசிக்கும் திரு மணி ஆறுமுகம் மற்றும் திருமதி முத்துலட்சுமி மணி அவர்களுடைய குமாரன் சுபாஷ் மணியும், செம்பூரில் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்த தானாவில் உள்ள டோம்வேலில் கிழக்கில் வசிக்கும் திரு சிம்சன் ஜபகணம் மற்றும் திருமதி தங்கம் சிம்சன் அவருடைய குமாரத்தி ரீனா சிம்சனும் தம்மில் விவாகம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த விவாகமானது வேதத்திற்காவது இயல்புக்காவது திருச்சபையின் ஒழுங்குமுறைக்காவது தேச சட்டத்திற்காவது விரோதமானது என்று நியாயமான முகாந்திரம் உண்டானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களுக்காக நாம் ஜெபித்துவிட்டு தொடர்ந்து இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த புதிய வருடத்தை இவருடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. திருமணத்திலே இணைக்கப்படுகிற அருமையான தம்பதிகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்படுகிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் நன்றியோடும் வாஞ்சையோடும் அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் தங்கள் திருமணத்திற்கான ஆயத்தம் செய்வதிலும் தங்கள் குடும்பத்திற்கான திட்டங்களை வகுக்கும் போதும் நீர்தாமே இவர்களுக்கு பரம ஆலோசனை தந்து இவர்களை வழிநடத்தி அருளும். தங்கள் திருமண நாளன்று இவர்கள் கணவன் மனைவியாக உமது நோக்கத்தின்படி இவர்களை இணைக்கும் இந்த அதிசயமான ஐக்கியத்தில் இவர்கள் பிரவேசிக்கத்தக்கதாக தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலும் தங்களை பரிசுத்தமாக அர்ப்பணிக்கத்தக்கதாக இவர்களுக்கு உதவி செய்து நன்மையும் மெய்யுமானதுமான எல்லாவற்றையும் இவர்களுக்கு தாரும். இவர்களை ஆசீர்வதித்தருளும். இரு வீட்டாரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தியும். பாப்ரேக்கர் நகர் திருச்சபையாருக்கு ஒரு துக்க செய்தி. நமது திருச்சபையின் அங்கத்தினர் திரு சிவா சைமன் அவர்கள் கடந்த வியாழக்கிழமை நவம்பர் 12ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரின் துக்க நிவர்த்தி ஜெபக்கூட்டம் நாளை திங்கட்கிழமை 16ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். சபையார் அனைவரும் இந்த ஜெபக்கூட்டத்திலே கலந்து கொண்டு குடும்பத்தாரை ஆறுதல் படுத்த கேட்டுக்கொள்கிறேன். மேலும் திருமதி மேரி சைமன் முத்து மற்றும் அவர்களின் ஒரே மகன் செல்வின் சைமன் முத்து இவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, விதமாக வருகிற நாட்களிலே பிறந்தநாள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த ஆண்டு முழுவதுமாக நீர் இவர்களுக்கு நீர் பாராட்டின ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவர்களுடைய வாழ்விலே இந்த புதிய ஆண்டை காணும்படியான பாக்கியத்தை தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் சபையாக இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் முடிசூட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலும் சபையின் சார்பாக பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகல தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விக்கனங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் இவர்களை விலக்கி காத்து தங்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, தன்னுடைய அன்பு கணவரை இழந்து தவிக்கும் திருமதி மேரி சைமன் அவர்களுக்காக, ஆண்டவரே, ஒரே மகன் அருமையான செல்வின் சைமன் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இவருடைய கண்ணீரை துடையும். இவர்களை நீர் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தி உடைய மார்போடு அணைத்து கொண்டு தேவ சமாதானத்தினாலே இவருடைய உள்ளங்களையும் இல்லத்தையும் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி வசனம் சொல்லுகிறது அல்லவா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர்
அருமையான இந்த பிள்ளைகள் ஆறுதலற்று இருக்கிறவர்களுக்கு வேண்டி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலும் நீர் இவர்களை சந்தித்து இவர்களை நீர் ஆறுதல்படுத்தி தேவனுடைய கிருபையினாலே இவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை திங்கட்கிழமை இவருடைய இல்லத்திலே துக்க நிவர்த்தி ஜெப கூட்டம் நடைபெறும் பொழுது அநேகர் வந்து கலந்து கொண்டு தன்மையான குடும்பத்தாரை தங்கள் ஜெபங்களிலே அவர்களை தாங்கத்தக்கதாக ஆறுதல் படுத்தத்தக்கதாக தேவரீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த கொரோனா தொற்று நோய் பரவி கொண்டிருக்கும் இந்த காலங்களிலே தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாக பாதுகாத்து வருகிறீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த தொற்று நோய் பரவாமல் இருக்க கர்த்தர் தடை செய்யும். இதற்கு ஏற்ற மருந்தை கர்த்தர் ஏற்படுத்தி ஆண்டவரே, நீர் அநேக ஜனங்கள் பாதுகாக்கப்பட உயிர்கள் காக்கப்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, நடந்து முடிந்த பீகார் தேர்தலுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அமெரிக்காவின் தேர்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவைகள் நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாதபடி நடக்காது. ஆண்டவரே, இவைகளின் நிமித்தமாக ஆண்டவரே, உம்மாலே ஏற்படுத்தப்பட்டவர்கள் தேவனுக்கு பயந்து ஆட்சி செய்யத்தக்கதாக ஜனங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்யவும் ஜனங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் இந்த தலைவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் தலைவர்களை நீர் சந்தியும், அவர்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, இந்த தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கும் அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், அனைத்து தலைவர்கள், மத்தியில் ஆட்சியிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உலகத்திலே இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட எல்லா தேசங்களிலும் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, அருள் திரு குமாரதாஸ் ஐயவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் அவர்களை கொடுத்து வருகிற சுகத்திற்காக நடி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய நாவின் எல்லா விதமான கட்டுகளை நீர் அறுத்து அவர்கள் நன்றாக பேச அவருடைய நாவை நீர் பலப்படுத்தும். தகப்பனே, இந்த நாளிலும் தங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவ கிருபைகளை தாரும். தொழில் வியாபாரம் சேருடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. திருமணமாகாதவர்களுக்கு கர்த்தர் திருமணங்களை ஏற்படுத்தி ஏற்ற வேளையிலே ஆண்டவரே உமக்கென்று குடும்பங்களாக கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யும். திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல குழந்தை பாக்கியங்களை தாரும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தொற்று நோயின் காலங்களிலே எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் ஊழியத்தின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்திலே அநேக தேவைகள் இருக்கிறது தகப்பனே. எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலும் இந்த ஊழியம் நடந்து வருகிற தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நடி செலுத்துகிறோம். தொடர்ந்து சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியங்கள் நடைபெறத்தக்கதாக வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே சீக்கிரத்திலே எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்படத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடைய கரத்திலிருந்து நாங்கள் மனத்தாழ்மையோடு பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் சிறுவர்கள் மனப்பாட வசனங்களை சொல்வார்கள். Bits of lying, bits of boasting, coming from the
கேட்டாரு, நீ போகவில்லா ஏமுதக்க கத்த உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. Every plant that my heavenly Father has not planted will be pulled up by the roots. Matthew 4:15-13. The Lord, all you servants of the Lord who minister by night in the house of the Lord, lift up your hands in the sanctuary and praise the Lord. May the Lord bless you from Zion, he who is the maker of heaven and earth. Psalms 134. For God said, honor your father and mother, and anyone who curses father and mother is put to be death. Matthew 15:4. ஆகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே. Proverbs 23:18. आत्मा का फल प्रेम, आनंद, शांति, धीरज, कृपा, भलाई, विश्वास, नम्रता और संयम है। ऐसे ऐसे कामों के विरोध में कोई भी व्यवस्था नहीं। गलातियों 5वां अध्याय 22 और 23वां वचन। நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதே. Proverbs 23:18. Lord, I have taken refuge, let me never be put to shame. In your righteousness, rescue me and deliver me. Turn your ear to me and save me. Psalm 71:1 and 2. When I was in trouble, I called to the Lord, and He answered me. Save me, Lord, from liars and deceivers. Psalms 120, verse 1 and 2. In you, Lord, I have taken refuge. Let me never be put to shame. In your righteousness, rescue me and deliver me. Turn your ear to me and save me. Psalm 71:1 and 2. மனப்பாட வசனங்களை சொன்ன நம்முடைய பிள்ளைகளை நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதற்காக பெற்றோர்கள் எடுத்த பிரயாசங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய திருச்சபையின் இந்த வருட விடுமுறை வேதாகம பள்ளி வருகிற 16ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அடுத்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் தலைமையிலே நடக்கும். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் 11:30 மணி முடிய நடக்கும். இந்த வருட தலைப்பு கேனன் எக்ஸ்பிரஸ். இதற்காக முன்பதிவு செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் காணும் இந்த லிங்கிலே உங்களை முன்பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, மராட்டி போன்ற மொழிகளிலே இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். எனவே சண்டே ஸ்கூல் சூப்பரண்டென்ட் தலைமையிலே அனைத்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பெற்றோர்கள் நீங்கள் முயற்சி எடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சிறுவர் ஊழியத்தை சிறப்பாய் செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த கொரோனா காலத்திலே இருக்கும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நாம் அந்த நிபந்தனைகளை நாம் பின்பற்றி இந்த சிறுவர் ஊழியத்தை சிறப்பாய் செய்வோம். தேவன் நம்முடைய திருச்சபையின் சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். செய்திக்கு ஆயத்தமாக பாமாலை 279 பாடுவோம். உங்களை படைத்தவர் சர்வதயாபர தம்மில் வாழ்ந்து ஜீவிக்க என்றும் தம்மோடிருக்க ஆசைப்பட்டோருங்களை பார்த்து என் சிநேகத்தை தள்ளிவிட்டு நீர்ப்பதார் திரும்புங்கள் என்கிறார்.
தெய்வ சூதனானவர் திரு ரத்தம் சிந்தினார் சிலுவையில் மரித்தார் நீங்கள் வீணில் சாவதே மரித்துங்களை மீட்டேன் என்று கூறி நிற்கிறார் திரும்புங்கள் என்கிறார். உங்களை நேசிப்பவர் தூய ஆவியானவர் நயம் பயம் காட்டினார் குணப்பட ஏவினார் தயை பெற வாரீரே மீட்பை தேட மாட்டீரோ என்றிறங்கி கேட்கிறார் திரும்புங்கள் என்கிறார். ஜெபிப்போம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை பேசுகிறவர் என்று சொன்ன எங்கள் ஜீவனுள்ள இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளிலும் தேவன் தாமே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த நாளிலே தியானிக்கும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஆழமான சத்தியம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்யும். உடைய கரத்திலே அடியதை தாழ்த்துகிறேன். நீர் மகிமைப்படும், நீர் எங்களோட பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 25 அதிகாரம் 14 முதல் 30 முடிய ஒரு அருமையான ஒரு ஊமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஊமையின் கருத்துக்களை பல சூழ்நிலைகளிலே நாம் அறிந்திருக்கலாம். இந்த ஊமையை குறித்து அநேக நேரங்களிலே செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஊமையிலே 3 முக்கியமான ஊழியர்களை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். ஊழியர்கள் என்று சொன்னால் கடமையை நிறைவேற்றுகிறவர்கள் அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தும்படியாக ஒப்புவிக்கப்பட்ட இந்த தாளந்துகளை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் ஊழியர்கள், விசுவாசிகள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவருக்கும் இது பொருந்தும். எனவே இப்படி 3 விதமான மக்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த உண்மையிலே சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஊழியர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை பற்றியும் தாங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை வைத்து அதை வர்த்திக்க அவர்கள் வர்த்தகம் பண்ண வேண்டும் என்று இங்கே வேதம் வலியுறுத்துகிறது. பயன்படுத்த வேண்டும். கொடுத்த தாளந்தை பயன்படுத்துவது எப்படி, பயன்படுத்துவதனாலே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பலன் என்ன என்பதை குறித்து இந்த உண்மையிலே நாம் பார்க்கிறோம். இதிலே ஆண்டவர் பயன்படுத்த ஒரு வார்த்தை தாளந்து என்று சொல்லுகிறார். ஒரு எஜமான் இருக்கிறான். அவன் புரதேசத்திற்கு அவன் புறப்பட்டு செல்வதற்கு முன்பதாக இந்த 3 பேரையும் அழைத்து ஒருவனிடத்தில் 5 தாளந்து, மற்றவனிடத்திலே 2 தாளந்து, இன்னொரு இடத்திலே 1 தாளந்தை கொடுத்து, நான் போய் வருவேன்,
உங்களிடத்திலே நான் கணக்கு கேட்பேன். இந்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கள், பெருக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் தூரதேசத்திற்கு புறப்பட்டு போனான். அவ்விதமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நமக்காக வாழ்ந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து கடைசியிலே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்து அவர் பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் பல தாளந்துகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது தாளந்துகளுடைய ஒரு கருத்து என்ன? தேவன் நமக்கு தந்த இந்த உலக வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, திருச்சபையிலும் சமுதாயத்திலும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது பொறுப்புகள், ஆவிக்குரிய வாழ்விலே நாம் எடுத்துக்கொண்டால் தேவன் நமக்கு கொடுக்கும் தேவ கிருபையின் வரங்கள், அதை பயன்படுத்துவதற்கான தருணங்கள் என்பதாக நாம் இந்த தாளந்துகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த தாளந்துகளை கொடுத்த பிறகு இவைகளை பயன்படுத்த வேண்டும். இதனுடைய நோக்கம் என்ன? இரண்டு முக்கியமான நோக்கம். ஒன்று, மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும், பிறருக்காக பயன்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த தாளந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், இவ்விதமாக இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக நம்மிடத்திலே இந்த ஒரே ஒரு உலக வாழ்க்கையை தந்திருக்கிறார், திருச்சபையை தந்திருக்கிறார், ஆவிக்குரிய தேவ வரங்களை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். தாளந்துகள் என்று சொன்னால் பல நம்முடைய வாழ்விலே ஒரு ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கும் உலகப்பிரகாரமான காரியங்களை செய்வதற்கும் அநேக திறமைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம், வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம். அவ்விதமாக நாம் இவைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தாளந்தை தந்தவர் கிறிஸ்து. இந்த உலகத்திலே நான் பிறப்பதற்கு காரணமாய் இருந்தவர், இந்த மனித வாழ்வை எனக்கு தந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் இந்த தாளந்துகளை பயன்படுத்துவதற்கென்று நாம் கடனாக வாங்கப்பட்டவர்கள். இதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள். பவுலும் தன்னை இவ்விதமாக அறிமுகப்படுத்தும் பொழுது இவ்விதமாய் தன்னை அழைக்கிறார். ரோமர் 1:1 இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி பவுல் தன்னை அழைத்துக் கொள்கிறார். அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய ஊழியர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளும் தேவனுடைய ஊழியர்கள் தான். காரணம் என்ன? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாராக இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசு கொடுத்த வாழ்க்கை. அவர்தான் இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அவர்தான் அதற்கு முதலாளியாக இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் இரவலாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த இலவசமான ரட்சிப்பு, இலவசமாய் கொடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை மற்றவருக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பல தருணங்களை தருகிறார். தேவன் நம்மை இந்த வாழ்க்கை, இந்த தாளந்துகளை பயன்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் வெறும் கடமையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இந்த தாளந்துகளுக்கு சொந்தமானவர் இயேசு கிறிஸ்து. காரணம் என்ன? அவர் தமது ஜீவனை முழுவதுமாக நமக்காக ஒப்பு கொடுத்து
இந்த ஆத்தும ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனித வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கின்றார். பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமாய் பேதுரு சொல்லுகிறார், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல ஒக்கிரக்காரனர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது கிருபையுள்ள ஈவுகள். நாம் பெற்றுக்கொண்ட ஈவு, நாம் பெற்றுக்கொண்ட வரம், இதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு நல்ல உக்கிரானக்காரர்களாக, பொறுப்புள்ளவர்களாக அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் பயன்படுத்தி அதை வர்த்திக்க பண்ணும்பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு பல கிருபையின் வரங்களை நமக்கு தந்து பிறகு அவர் பரலோகத்திற்கு அவர் சென்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எல்லாருக்கும் தாளந்துகளை தந்திருக்கிறார். சிலருக்கு 5 தாளந்து, சிலருக்கு 10 தாளந்து, சிலருக்கு 3 தாளந்து, 2 தாளந்து, யாருக்காவது 1 தாளந்தாவது கொடுத்திருப்பார். எனக்கு ஒரு வரமும் இல்லை, ஆவிக்குரிய வரமும் இல்லை, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது, ஜீவனோடு இருப்பது, அது ஆண்டவர் தந்த கிருபை. இந்த ஜீவனே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு இலவசமாய் கொடுத்த ஒரு ஈவு. அவருடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு ஆவியின் வரம், அல்லது இந்த உலக வாழ்க்கை ஒரு கிருபையினாலே வந்த ஒரு தருணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இங்கே கிறிஸ்து நமக்கு பல கிருபையின் வரங்களை ஆண்டவர் தந்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் விதமாய் சொல்லுகிறார், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். மனுஷர்களுக்கு அவர் வரங்களை அளித்தார். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கும் வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள், தேவனுடைய கிருபையின் ஈவுகள், நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான தாளந்துகள், இந்த வாழ்க்கை ரட்சிப்பு, நாம் செய்ய வேண்டிய கடமையின் அந்த ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சபையிலும் சரி, பல இடங்களிலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இந்த வரங்களை தந்தவர், தாளந்தை தந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் தொடர்ந்து விதமாய் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிருபையின் வரங்களை, இந்த ஆவியின் வரங்களை, இந்த தாளந்துகளை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நீ அதை காத்துக்கொள் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் எத்தனை தாளந்துகளாக இருந்தாலும் அது கிருபையின் தாளந்துகள். அவைகளை பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை பாதுகாப்பதற்கு நாம் எப்பொழுதும் தேவனுடைய கிருபையை தேட வேண்டும். தேவன் நமக்கு தந்த அனைத்து கிருபையுள்ள தாளந்துகள் இந்த வாழ்க்கையிலே விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது அது இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அதற்காக நாம் சம்பாதித்தது ஒன்றுமில்லை. தேவன் நமக்காக அவர் கொடுத்த ஒரு கிருபை, விலையேறப்பட்டது. விலையேறப்பட்ட இரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இந்த ரட்சிப்பை நமக்காக கொடுத்திருக்கிறார். எத்தனை தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு தந்தாலும், எத்தனை தாளந்துகளை நாம் ஆண்டவருடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டாலும், அது கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை நாம் அறிந்து நாம் அவைகளை பயன்படுத்த வேண்டும். சிலருக்கு நன்றாக ஜெபிக்க ஒரு தாளந்து இருக்கும், மற்றவர்களை உற்சாகப்படுத்த தாளந்து இருக்கும், ஆலோசனை செய்ய தாளந்து இருக்கும், பல பணிவிடைகளை செய்ய தாளந்துகள் இருக்கும். அவைகளை நாம் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காய் செய்கிறோமா? ஊரடங்கு சட்டம் இருக்கிறது, இப்படிப்பட்ட எல்லாம் ஊரெல்லாம் அடங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நானும் உறங்கி கொண்டிருப்பேன்? இல்லை, தேவன் தந்த தருணத்தை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும்.
அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது விலையேற பெற்ற ஒன்று. காரணம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் ஒரு நாளிலே அவர் வந்து நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தருணத்தை கொடுத்தேன், ஆவியின் வரங்களை கொடுத்தேன், நல்ல திருச்சபையை கொடுத்தேன், அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதமான தருணங்களை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ வாழ்ந்த வாழ்க்கையினுடைய கணக்கை எனக்கு ஒப்புவி என்று ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிறிஸ்துவன் ஒரு ஆவிக்குரிய வர்த்தகத்தை செய்பவன், அல்லது தனக்கு கிடைத்த அந்த கிருபையின் வரங்களை அவன் வர்த்திக்க பண்ணுவதற்கென்று பயன்படுத்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். வாசிப்போம். மத்தேயு 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்கே ஆண்டவர் வியாபாரத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த 5 தாலந்துகளை வாங்கினவன், 2 தாலந்துகளை வாங்கினவர்கள், அவர்கள் வியாபாரம் பண்ணி அதை பயன்படுத்துகிறார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தாலந்துகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். அவ்விதமாக பயன்படுத்தும் பொழுது தங்களுக்கும் அது பிரயோஜனம், அதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக ஒரு தாலந்துகளை பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமையடைகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை கிருபையின் வரங்களை நாம் பிறருக்காக வாழ்ந்து பயன்பட வேண்டும் என்று இந்த உவமையிலே பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் அதை பயன்படுத்தி அதை வர்த்திக்க பண்ணி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த 5 தாலந்தை வாங்கினவனும் 2 தாலந்துகளை வாங்கினவனும் அவர்கள் வியாபாரம் பண்ணி அதை பயன்படுத்தி அவர்கள் அதை வர்த்திக்கிறார்கள். மேலும் 5 தாலந்தை வாங்கினவன் 5 தாலந்துகளை அவன் சம்பாதிக்கிறான். 2 தாலந்தை வாங்கினவன் மேலும் 2 தாலந்தை அவன் சம்பாதிக்கிறான். மத்தேயு 25:16-17 வசனங்களிலே இதைகளை பார்க்கிறோம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டதின் நோக்கம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதின் ஒரே ஒரு நோக்கம், நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கும் தாளந்துகளை தருணங்களை நாம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அதை மாற்ற வேண்டும். இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தான் பாருங்கள். ஒரு தாளந்தை வாங்கினவன் மத்தேயு 25:18 விதமாய் வாசிக்கிறோம். ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஒரு தாளந்தை வாங்கினவனும் 2 தாளந்தை வாங்கினவனும் 5 தாளந்தை வாங்கினவனும் நன்றாக தெரியும், இந்த தாளந்துகள் அல்லது இந்த பணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கடமை, பொறுப்பு, வாழ்க்கை இது என்னுடையது அல்ல, இது என்னுடைய எஜமானுடையது. இந்த தாளந்தை, எஜமானுடைய தாளந்தை அதற்கு சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவ நம்பிக்கையை கொடுத்ததினாலே அவர் நம்முடைய ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கின்றார். அவர் நம்முடைய ஆத்மாவிற்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். அதை நாம் ஒரு அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்கிறான்? அவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை அவன் புதைத்து வைத்தான். எவ்வளவு பரிதாபமான காரியம். இதற்கு காரணம், அநேக காரணங்கள் இருக்கலாம். இந்த தாளந்து அவனுடையது அல்ல, இந்த பணம் அவனுடையது அல்ல, அதற்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தாவிட்டால் தேவன் தந்த கிருபையுள்ள வரங்களை, நாம் வாழ்க்கையை, அந்த ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த பாவ மன்னிப்பை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்பதற்கு அது சமமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை கொடுத்தாரே, அதை நான் எவ்விதமாக கையாளுகிறேன், எவ்விதமாக அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறேன்,
காரணம் அது விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டது. விலை மதிக்க முடியாத இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதினாலே என்னுடைய ரட்சிப்பும் பாவமன்னிப்பும் கிருபையும் தேவன் கொடுத்திருக்கும் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையும் விலையேறப்பெற்றது. அதை நான் அலட்சியம் செய்யலாமா? தேவன் கொடுத்திருக்கும் இந்த தாளந்துகளை நான் வீணாக்கலாமா? நேரத்தை வீணாக்கலாமா? அதை புதைத்து போட்டு விடலாமா? அது கூடாது. தாளந்துகளை பயன்படுத்தின இந்த முதல் 2 மக்களுக்கும் இந்த கடைசியாக பயன்படுத்தாமல் புதைத்து போட்ட அந்த 3வது மனிதனுக்கும் இந்த எஜமான் வந்து அவர்களுக்குரிய அந்த பலனை தருகிறார், அவர்களுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நியாய தீர்ப்பு செய்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24, 25 விதமாய் வாசிக்கிறோம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து எதை கொடுத்தாரோ அப்படியே கொண்டு வந்து அவன் கொடுக்கிறான். இது சரியான காரியமா? ஒருவேளை அவன் புதைத்து போட்டதற்கு பல காரணங்கள் நாம் சொல்லலாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 2 முக்கியமான காரியங்கள். அவன் தன்னுடைய எஜமானை குறித்து தவறான எண்ணம் கொண்டிருந்தான். கடினமுள்ள மனிதன் என்று சொல்லி அறிந்த பிறகு ஏன் அந்த தாளந்தை அவரிடத்திலிருந்து வாங்கினான்? இதைத்தான் நான் யோசித்தேன். தவறான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் வேறு வழியிலே அவன் தாளந்துகளை அவன் வேற இடத்திலிருந்து வாங்கி பயன்படுத்தி இருக்கலாமே. அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் கடினமுள்ள மனுஷன் என்று நான் நினைத்து பயந்தேன். 2வது காரணம் பயம். முதலாவது தவறான எண்ணம், 2வது பயம். இந்த 2மே நாம் முன்னேறி செல்ல முடியாதபடி, தேவனுக்கென்று நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்த முடியாதபடி, இந்த தாளந்துகளை பயன்படுத்தி ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த முடியாதபடி இருக்கும் ஒரு ஊழியத்திலே காணப்படுகிற, ஆவிக்குரிய ஜீவித்திலே காணப்படுகிற தடைகள். பயம், மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, என்ன நினைப்பார்களோ என்று தவறாக எண்ணக்கூடிய தவறான எண்ணங்கள், தவறான யோசனைகள், இவைகளை நாம் முற்றிலுமாய் நீக்கிவிட வேண்டும். அவன் என்ன சொல்கிறான்? உம்முடையதை நீர் வாங்கிக் கொள்ளும். அவருடையதை வாங்குவதற்கு எதற்காக புதைத்து வைக்க வேண்டும்? அப்பொழுதே கொடுத்திருக்கலாமே. நீங்களும் நானும் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை நாம் பயன்படுத்தாவிட்டால் தேவன் மகிமைப்பட மாட்டார். இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த எஜமான் வந்து என்ன செய்கிறான்? 5 தாளந்து வாங்கினவன் அவன் 10 தாளந்தை கொடுக்கிறான். இந்த ஒரு தாளந்தை வாங்கி அவனிடத்திலே கொடுக்கிறான். சொல்லுகிறான், உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், நீ அநேகத்தில் அதிகாரியாக எஜமானின் ஒரு சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி ஒரு நித்திய வாழ்வின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். 5 தாளந்தை வாங்கினவனும் 2 தாளந்தை வாங்கினவனும் பயன்படுத்தினவர்கள், ஆதாயப்படுத்தினவர்கள், ஆதாயம் செய்தவர்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நித்திய மகிழ்ச்சியை அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் இந்த ஒரு தாளந்தை வாங்கி அவன் புதைத்து போட்டு அதையே ஒரு வியாபாரம் பண்ணாதபடி, பயன்படுத்தாதபடி, அதை தோண்டி எடுத்து மீண்டுமாக அந்த எஜமானிடத்திலே கொடுத்தவனுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு நரகத்திலே அவன் தள்ளப்பட்டான். இருளும் அந்தகாரமான ஒரு இடத்திலே அவன் பங்கடைந்தான். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்காக நீங்களும் நானும் வாழ்வோமா? நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வரங்களை, இந்த தருணங்களை நாம் பயன்படுத்தி அநேகரை ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தி ஆண்டவரை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஊமையின் மூலமாக கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுடைய வாழ்வில் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர். உலக வாழ்க்கையை தந்திருக்கிறீர், ரட்சிப்பை தந்திருக்கிறீர், பாவமன்னிப்பை தந்திருக்கிறீர், அநேக ஆவிக்குரிய நன்மைகளையும் வரங்களையும் தந்திருக்கிறீர். இதுவரையில் நாங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால்
புதைத்து போட்டிருந்தால் நாங்கள் பயனற்றவர்களாய் மாறிவிடுவோம். உமக்கு மகிமையை கொண்டு வர மாட்டோம். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை நாங்கள் பயன்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரவான்களாய் நாங்கள் வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி உடைய ராட்சியத்தின் பிள்ளைகளாய் நாங்களும் வாழ மற்றவர்களையும் உடைய சன்னிதானத்தில் கொண்டு வர கர்த்தாவே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த வேளையிலும் கீர்த்தனை 83 நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கீர்த்தனை 83. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லதற்கிணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதனுக்கிணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இரு சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இதை சத்திய விதேயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பேரும் பாவப்பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பேரும் பாவப்பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபையின் ஊழியத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கிறபடினாலே ஓய்வு நாள் பை காணிக்கை, மாத சந்த காணிக்கை, தசமபாக காணிக்கை மற்றுமாக பிறந்தநாள், திருமண நாள், விசேஷித்த கவர் காணிக்கைகளை நம்முடைய திருச்சபை வங்கி கணக்கிலே நீங்கள் நேரடியாக செலுத்தும்படி உங்களுடைய அன்போடு நினைவுபடுத்துகிறேன். ஒருவேளை அவ்விதமாக செலுத்த முடியாதவர்கள் பணமாகவோ காசோலையாகவோ கொடுக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய திருச்சபையின் பொருளாளரையோ செயலரையோ போதகரையோ அணுகி நீங்கள் கொடுத்து உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்மை நாமே பத்திரமாய் பாதுகாத்து கொள்வோம். இந்த தொற்று நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நாம் பாதுகாப்போடு சென்று பாதுகாப்போடு நாம் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நான் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் இம்மட்டுமாக ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றவர்களாக தொடர்ந்து உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் காத்து கொண்டு உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பப்பரகி நகர் திருச்சபை, கெட்டிப்படா திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை, உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கும் நாங்கள் பாக்கியமுள்ள ஒரு ஜனமாக தேவன் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும், தனிமையிலும், பொது வாழ்விலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். சகல துதிகான மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு நன்மை செய்கிற வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து என்றும் உங்களிலே நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமதோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே
ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனம் மகிமையுமக்கே. ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையுமக்கே. ஓ நீரே ராஜாவே. தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஒருவர் நாம் செலுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே நேரத்திலே நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எந்தோணந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையை எல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றோணந்து நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையை எல்லா இன்பம்